இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாவே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஏன் ஒன்றியா லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்குன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா பயம். நம்ம வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம், பட் நம்ம வந்து சொன்னால் அவங்க விட்டு போய் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்லி வந்து அது எக்ஸ்போஸ் பயந்துக்கிட்டே இதாகவே இருக்காங்க. அதுதான் அவங்க மொத்தமாகவே மெஸ்அப் பண்ணுறதுக்கு காரணம். 90s கிட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். போய் பேசுறதுக்கு பயப்படுவீங்க, ஓகே அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க. இவ்வளோ பயந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க வந்து கமிட் ஆக முடியும்னு? நடக்கவே நடக்காது. ரெண்டே பேர் தான் ஈஸியாக மூவ் ஆனவங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அந்த பர்சனை சீரியஸாக லவ் பண்ணால் அசால்ட்டாக மூவ் ஆகும். செகண்ட் யார் ஈஸியாக மூவ் ஆனவங்கன்னா, எஸ் அவங்க ட்ரூவாக தான் லவ் பண்ணாங்க, அப்போசிவாக தான் இருந்தாங்க, ரிலேஷன்ஷிப் வேணால் நல்லா போச்சு, ஆனால் ஒரு மொமெண்ட்டில் பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு. அப்படி வரும்போது மூவ் ஆகி போயிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து மூவிஸையும் ரியல் லைஃப், அதாவது நம்மளுடைய காதல் லைஃப்பையும் வந்து நிறைய பேர் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த சோஷியல் மீடியாவும் இந்த மூவிஸும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்னெசரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவாங்க. அப்போ அதை பார்க்குற பீப்புள் வந்து அப்போ இதுதான் ரியல், இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து எப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. கைண்ட் ஆஃப் மூவிஸும் சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்கேம். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பார்ட்னர் கரெக்டான பார்ட்னராக இருந்தால் கடைசி வரை இவங்க கூட தான் வாழணுங்கிற மென்டாலிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பார்ட்னர்கிட்ட வந்து என்னென்ன எஃபர்ட் போடுறோமோ சாகிற வரையும் போடணும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து மிஸ்ட்ரியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து லவ் கொடுக்கணும். ஓகேவா? அதை சாகிற வரையும் போட்டால் தான் அவங்க லவ் பண்ணுறீங்கிற ஃபீலிங் கொடுப்பாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டிஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் குரு சக்திவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுடைய நேர்காணல் அண்டு உங்களுடைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாஸ், ஓகே நம்மளுடைய லைஃப் இப்படி தான் இருக்கணும், ஒரு விஷயம் நம்மளோட கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்ணக்கூடாது, அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. பட் இப்போது வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. பட் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்டு பக்கத்துலேயே இருந்தாலும் அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாவே எல்லாருக்குமே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்ன மீனிங்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறீங்க? இப்போ ஒருத்தர் வந்து சொல்லவே முடியாத ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஓகே இதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லவ்வாக, இப்போ நம்ம எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அது பிரேக் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நிறைய பேர் லவ் சொல்லாமே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் எஸ் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ என்ன அப்படின்னா லவ் எக்ஸ்போஸ் பண்ணது காம்ப்ளிகேட்டடாக இருக்க அப்படின்னா, எஸ் இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். டபுள் சைடாக ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து லவ் வந்து காமிக்கிறாங்க. ஓகே கைண்டாக ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஏன் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்குன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா பயம். நம்ம வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம், அவங்க தான் உலகம் வாழ்க்கை, அவங்கள தவிர எதுவுமே இல்லை நினைக்கிறோம். பட் நம்ம வந்து சொன்னால் அவங்க விட்டு போய் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, அது ஃப்ரெண்டாக கூட இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க, அது கூட போயிருமோ அப்படிங்கிற கம்ப்ளீட் பயத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து அது பயந்துக்கிட்டே இதாகவே இருக்காங்க. ஓகே அதுதான் அவங்க மொத்தமாகவே மெஸ்அப் பண்ணுறதுக்கு காரணம். கண்டிப்பாக இப்போவும் நிறைய இந்த ஒரு மீம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 90s கிட்ஸ் வந்து போய் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா டக்குன்னு அந்த பொண்ணு வந்து என்ன அண்ணான்னு கூப்பிட்றது, என்னால் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகவே முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ஒரு ஃபன்னாகவும் சரி, இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸாகவும் சரி, இதை வந்து எக்ஸ்போஸ் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஸோ இது எப்படி 90s கிட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ என்ன ஆகும்னா முதல்த்தோடனே பார்ட்னர் அகைன் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான். முதல்த்தோடனே வந்து எப்படின்னா நீங்கள் பார்ட்னருக்கு வந்து ரொம்ப பயந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பேசவே மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்படிஷனில் கன்ஃபார்மாக ஜெயிக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன நடக்கும்னா போச்சு எல்லாத்தையும் கரெக்டாக பேசணும், நல்லா ஹேர் ஸ்பெசிஃபிங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, நடிக்கிட்டே இருப்பீங்க, நர்வஸாக இருப்பீங்க, ஸ்வெட் ஆகும். இவ்வளோ பதட்டத்தில் போய் நீங்கள் வந்து காம்படிஷனில் ஒழுங்காக பண்ணுவீங்களா? நடக்கவே நடக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் லைக் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே நமக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட பேச போகிறோம். ஸோ பாசிட்டிவாக நடந்தாலும் சரி, நெகட்டிவாக நடந்தாலும் சரி, அதை பற்றி ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அப்படின்னா ரிசல்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கிடப்பாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, டூ மச்சாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே இதுதான் நடக்கும் அப்போ நீங்கள் டூ மச்சாக ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு பயப்படுவீங்க.
நீ ஃபிக்ஸ் பண்ணாங்க எஸ் நீங்கள் ஒரு பர்சன் லவ் பண்ணுறீங்க அவங்க கண்டிப்பாக கிடப்பாங்க. இது வந்து அப்படின்னா ஒரு கிரேயான ஏரியா. ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப பயந்தீங்கன்னா உங்களால் எந்த ஸ்டெப்புமே பண்ண முடியாது. போய் பேசுறதுக்கு பயப்படுவீங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க. இவ்வளோ பயந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க வந்து கமிட் ஆக முடியும்னு? நடக்கவே நடக்காது. ஸோ முதல் எடுத்தோடனே நம்ம போய் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ராசஸை மட்டும் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருடைய ஒரு லவ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. ஓகே இதுதான் நடந்திருக்கு, ஓகே இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி. ஆனால் ஒரு சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலிருந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவே முடியாத ஒரு இடத்துல அங்கே ஸ்டக் ஆகிடுவாங்க. பட் இது மென்டல் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்கா? அவங்களுடைய எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அவங்க? இதை மூணாக மெயினாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், யாரெல்லாம் மெயினாக வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. 2 பேர் தான் ஈஸியாக மூவ் ஆன் ஆவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அந்த பர்சனை சீரியஸாக லவ் பண்ணால் அசால்ட்டாக மூவ் ஆகும். பிரேக்கப் யாருன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பர்சனை சீரியஸாகவே லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யார் ஒரு ப்ளே பாய் ப்ளே கேர்ள் டைப்பாக இருப்பாங்க, ஒரு கேஷுவல் மென்டாலில் இருந்திருப்பாங்க, சீரியஸாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களை சீரியஸாகவே லவ்வே பண்ணல. அப்போ அவங்களுக்கு பிரேக்கப் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? அசால்ட்டாக மூவ் ஆன் ஆகும். செகண்ட் யார் ஈஸியாக மூவ் ஆன் ஆகும்னா, எஸ் அவங்க ட்ரூவாக தான் லவ் பண்ணாங்க, அப்சசிவாக தான் இருந்தாங்க, ரிலேஷன்ஷிப் வேணும் நல்லா போச்சு. ஆனால் ஒரு மொமெண்ட்டில் பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு. எனக்கு பார்ட்னர்கிட்ட பேச தோணலை, பழக தோணலை, பிடிக்க தோணலை, இருக்க தோணலை, எனக்கு அவங்களை கண்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, அப்செட்டாக இருக்குது. அப்போ அவங்க என் லைஃப்பில் போனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற பர்சன் அந்த மொமெண்ட் வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யாராவது ஒரு பர்சனுக்கு அப்படி வரும்போது மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு பர்சன் இருப்பாங்கல்ல, இவங்க தான் உலகம், இவங்க தான் வாழ்க்கை, இவங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் பிரேக்கப்பில் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ அவங்க தான் மூவ் ஆன் ஆகாமல் அங்கேயே ஸ்டக் ஆகிருப்பாங்க. எஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து மூவிஸையும் ரியல் லைஃப், அதாவது நம்மளுடைய காதல் லைஃபையும் வந்து நிறைய பேர் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க பாரு, நீ எனக்கு இப்படி பண்ணலை, அட்லீஸ்ட் நீ இதுவாது எனக்கு செஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத மூவியில் வந்து தேடுறாங்க. பட் இது இன்ன வரைக்குமே இருந்துகிட்டே தானே. இது ரொம்ப வந்து கைண்ட் ஆஃப் வந்து அப்படின்னா ஒரு ஸ்கேம் ஐடியாலஜி மாதிரி. வெதர் மூவிஸை பார்த்துட்டு ஒரு மூவிஸில் ஒரு லவ் காமிக்கிறாங்க, சரியா? இப்போ என்ன ஆகுனா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் மைண்டில் வந்து அது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே இதுதான் இதை இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த February 14 வச்சுக்கோங்க. 7 நாளும் இந்த மூவிஸை பார்த்துட்டு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் கப்புள்லாம் இருப்பாங்க. 7 நாளும் ஹாப்பி டேக்கு, சாக்லேட் டேக்கு, அப்சசிவாக ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு நார்மலாக பார்க்குற ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணால் தான், என் பார்ட்னர் செலிப்ரேட் பண்ணால் தான் அவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இது என்ன சீசன் தீபாவளியா? புரியுதா? ஒரு பர்டிகுலர் சீசனாக எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. இட்ஸ் February 14. ஏன்னா காலங்காலமாக அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த 7 நாளே ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும்னா, யாரோ ஒரு பர்சன் இந்த 7 நாள் சரியாக ஒரு 2 நாள் சரியாக, இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு பர்சன் சரியாக கண்டுக்கல, கேர் பண்ணணும்னா அவங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிரும்னா, இந்த பர்சன் வந்து ஏன் இந்த 4-5 நாள் வந்து சரியாக செலிப்ரேட் பண்ணலை, ஓகே அப்போ வந்து என்னை லவ் பண்ணல, ஏன் எனக்கு வந்து ஹாப்பி டேக்கு சாக்லேட் டேக்கு வந்து அட்லீஸ்ட் விஷஸ் கூட பண்ணலை, போச்சு உங்க லவ் பண்ணல. அப்படி என்ன லவ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நாளாகவும் இருப்பாங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்ல, ஆனால் அவங்களுக்கு எனக்கு எதுவுமே பண்ணல, 2 நாள் எனக்கு எந்த எஃபர்ட்டுமே போடல. அப்போ என்னாச்சும் எனக்கு லவ் பண்ணல. இந்த சோசியல் மீடியாவும் இந்த மூவிஸும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்னெசரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை பார்க்குற பீப்புள் வந்து அப்போ இதுதான் ரியல், இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து எப்படின்னா அதால் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் 24 மணி நேரம் கரியரில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணவே முடியாது. அப்சசிவாக ஒரு பையனாலேயோ பொண்ணாலேயோ ஏதோ ஒரு ரீசன்னால. அப்போ இன்னொரு பர்சன் என்ன நினச்சாங்க, போச்சு இந்த பர்சன் லவ் பண்ணல. ஸோ இதுதான் கைண்ட் ஆஃப் மூவிஸும் சோசியல் மீடியா அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்கேம். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறது வந்து ஒரு 2 கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த இதய முரளி மாதிரி தன்னோட காதலை வந்து சொல்ல முடியாதே ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து காதல் இருக்கும், அந்த தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணி ஓகே நீ கிடைக்கலையா, ஓகே நான் எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு போயிடுறேன், ஓகே பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பாங்க. இது கேரக்டர் இல்லை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா இன்ட்ரோவர்ட்னா எக்ஸ்ட்ரோவர்ட்னா ஓகே இது கிடைக்கலையா மூவ் ஆன் அப்படி கிடையாது. வெதர் இட்ஸ் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அவங்க வந்து எப்போ ஈஸியாக மூவ் ஆன் ஆவாங்கன்னா, ஒன்று முன்ன சொன்ன மாதிரி தான், ஒன்று அவங்க சீரியஸாக லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க மேலே கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். ஓகே அப்படி இல்லைன்னா 2 பேரும் இன்னும் வரையும் அப்போதையும் அந்த பர்சன் லவ் பண்ணுறாங்கன்னா அப்படி ஈஸியாக மூவ் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை 2 வருஷம் 3 இயர்ஸாக வந்து அப்படின்னா இவங்க தான் அவ்வளோ வாழ்க்கைன்றது எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க?
Okay. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கேரக்டர். மெயின் ஐடியா என்னது அப்படின்னா, ஒன்று நீ சீரியஸாக லவ் பண்ணல, இல்லைனா உனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நீ யாராக இருந்தாலும் சரி, இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்ம காமனாக நம்ம பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகுறதுன்னா அதுக்கு முக்கியமான சில ரீசனுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று ஈகோ கிளாஷாக இருக்கட்டும், இல்லை சந்தேகப்படுறதா இருக்கட்டும், பொசசிவ்னஸ் ஆகட்டும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே கிரியேட் ஆகுது. பட் இது மட்டும்தான் அந்த பிரேக்கப்கான முக்கியமான ரீசனாக இருக்குமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப். புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் வந்து எஸ் நாங்கள் வந்து எப்படின்னா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா கம்ப்ளீட்லி ஈகோ ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இவங்க ஒன்று பண்ணுவாங்க, வேணும்னு அவங்க ஒன்று பண்ணுவாங்க, இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க. மாறி மாறி ஈகோவில் எப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸாக நடந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜில் இன்னொருத்தவங்க மேலே ஹெயிட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் செட் ஆகும் சொல்லி வேணான்னு மூவ் ஆயிடுவாங்க. இதே இன்னொரு ரிலேஷன்ஷிப்னா ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இன்செக்யூராக வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நீ எங்கே போனாலும் சரி, ஓகே வந்து எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு பார்த்தேன், ஓகே ஒரு திங் நீ எங்கே போனாலும் அங்கே எப்படியா சிசிடிவி வீடியோலாம் எனக்கு அனுப்பிச்சிரு. ஏன்னா நீ என்ன பண்ண எனக்கு தெரியணும். நீ எங்கே போனாலும் எனக்கு வீடியோ கால் பண்ணணும், எங்கே போனாலும் லைவ் லொக்கேஷன் பண்ணணும். 24 hours நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பிகாஸ் அவங்க அந்தளவுக்கு இன்செக்யூர். இப்போ என்னை விட்டு போயிடுவோ, வேறு பர்சன்ட்ட பேசிடுவியோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு டூ மச்சாக இன்செக்யூரில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அப்போ ஒரு லிமிட்டுக்கு இன்னொரு பர்சன் வந்து பொறுத்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் எண்ணில் என்ன ஆகும், எவ்வளோ தான் பொறுப்பாங்க, இல்லை அவங்க வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மூவ் ஆயிடுவாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஒரு கமிட்டடுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டிய ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓகே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பார்ட்னர் கரெக்டான பார்ட்னராக இருந்தால் புரியுதா உங்களுக்கு, என்ன ஆனாலும் இவங்க வந்து கடைசி வரையும் நம்மகிட்ட கரெக்டாக ஜஸ்ட் ஒரு கரெக்டான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரையும் இவங்க கூட தான் வாழணுங்கிற மென்டாலிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அந்த மென்டாலிட்டி தான் இருக்க மாட்டேங்குது. ஓகே எப்போ ப்ராப்ளம் தான் விட்டு போயிருங்கிற மென்டாலிட்டி ரொம்ப கேஷுவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது இருக்கணும். ரெண்டாவது எஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ ஜேர்னி. ஓகே சில விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, மிஸ்கம்யூனிகேட் ஆவாங்க. ஓகே நம்ம பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், சம்டைம்ஸ் ஆர்கியூ பண்ணணும், சம்டைம்ஸ் சண்டை வரும். இட்ஸ் அ ஜேர்னி. போக 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 வந்து நம்ம டெவலப் பண்ணி மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி க்ரோ ஆகிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கணும். எவ்ரி திங் இட்ஸ் ஓகே எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நீங்கள் வேறு பர்சன், அவங்க வேறு பர்சன். ஸோ நம்ம வந்து க்ரோத்தாக வந்து ஆகணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். ஓகே அப்படி இல்லை, ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இப்படியே வந்து என் பார்ட்னர் வந்து என் லவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது லாஜிக்கலி கரெக்ட் ரைட்டா? நான் வந்து என் கேரக்டரு, ஆனால் என்னையே ஒரு பர்சன் எடுத்துக்கணுங்கிறது லாஜிக்கலி இப்போ அப்ஜெக்டிவாக வெளியிருந்து பார்த்தா ஓகே கரெக்டாக தானே இருக்குது, இல்லைன்னா தப்பு இருக்குது அப்படின்னு இருக்கும். பட் கொஸ்டின் ரியாலிட்டியில் அது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிளைண்ட் வந்து ஒரு பொண்ணு, நான் கேட்குறேன் முதல் வந்து ஓகே நீங்கள் தான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவருக்கு எல்லாம் பண்ணீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு வரேன்னாரு. ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டு வழியாக கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நீங்கள் வந்து எப்படின்னா நைட்டியோட போய் அவரை பார்த்தீங்க, உங்களுக்கு நைட்டி கம்ஃபர்டபுள், நீங்கள் நைட்டியோட போய் பார்த்தீங்க, அவருக்கு வந்து நல்லா மேக்கப் பண்ணீங்க, நல்லா வந்து இட்ஸ் லைக் நல்லா பெர்ஃப்யூம் போட்டீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, போய் நல்லா தான் போய் ஏன் பண்ணீங்க, நீங்களாக போனீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மாறினீங்க. உங்கள் நைட்டியோட பார்த்தா அவர் லவ் பண்ணியிருப்பாரா? ஒரு அட்ராக்ஷன், இட்ஸ் நாட் லவ் பண்ண, பட் ஒரு அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ அவர்கிட்ட வந்து அவரை வந்து எப்படின்னா அவர்கிட்ட நல்லா அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா ஃபன்னாக பேசுனீங்க, நல்லா ஜாலியாக பேசுனீங்க, உங்களுக்கு வரலனா கூட ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நல்லா ஃபன்னாக இருந்தீங்க, அவர் லவ் பண்ணார். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் நார்மலாக பேசியிருந்துக்கலாம், பட் ஏன் நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஃபன்னாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நடந்தீங்க, நடக்காமல் இருந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நார்மலாக நடந்தால் என்ன ஆகும், நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க, அவர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகும், நீங்கள் ஃபன்னாக பேசுகிறீங்க, நீங்கள் போர் அடிப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ அவர் லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சேஞ்ச் பண்ணீங்கல்ல, ஆனால் அது கடைசி வரைக்கும் இருக்கும், கடைசி வரையும் அதை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? பீப்புள் என்ன ஒரு மென்டாலிட்டி இருந்தது அப்படின்னா இப்போ சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து லவ் பண்ண போகிறோம், ஒன்ஸ் கமிட் ஆன பிறகு என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோதான், ஓகே நம்ம கமிட் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது அப்படியே கடைசி வரையும் போயிடும். அப்போலாம் ஒரு வெங்காயம் போகாது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பார்ட்னர்கிட்ட வந்து என்னென்ன எஃபோர்ட் போகிறோமோ சாகிற வரையும் போடணும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து மிஸ்ட்ரியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து லவ் கொடுக்கணும். ஓகேவா? அதை சாகிற வரையும் போட்டால் தான் அவங்க லவ் பண்ணுறீங்கிற ஃபீலிங் கொடுப்பாங்க. எந்த மூமெண்ட்டில் விடுறீங்களோ அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிடும், தப்பாக போயிடுறது. சரியா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்கல்ல, இப்போ நிறைய பேருக்கு தோணும் இவர் இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாரு, இவ்வளோ விஷயங்கள் அதில் நிறைய அடிபட்டு வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆடியன்ஸாக தோணும்ல. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு மூமெண்ட் பற்றி எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
இல்லை மேக்ஸிமம் நான் சொல்கிறது எல்லாமே அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைன்னா இல்லை ஓகேவா. நிறைய நம்ம அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படின்னா நிறைய புக்ஸ் படிப்போம், நிறைய சைக்காலஜி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. அவ்வளோ குழந்தையா இருப்போம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு 2 days அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, திடீர்னு என்ன ஆச்சுன்னா என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் அடுத்த நாள் வந்து அப்படின்னா 2 நாளுக்கு வந்து அவங்க வேறு யாரும் கான்டாக்ட் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட் நம்பர் எங்கிட்ட அவங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் அவனை தேடி பிடிச்சி அவனை கதைக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன ஆச்சு, நான் இந்த தப்புமே பண்ணல, இந்த மிஸ்டேக் பண்ணல, ஏன் நீ பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள கேட்டு அவங்க அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணி அவங்களாம் 2 நாள் வந்துடுறாங்க, அவசரப்படாங்க. ஸோ ஒரு இன்செக்யூரிட்டியில் அவங்க ஜஸ்ட்டு இதாக ஆயிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் கைண்ட் ஆஃப் ஒரு கிரிஞ்சியாக வந்து கெஞ்சி இருக்கும், அழுதுருக்கும். பொதுவாக சொன்னேன், ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் த பசங்க சொன்னி எல்லாமே 90s கிட்ஸ் தான். ஓகே, கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் மறக்க முடியாமல் இருக்கும். நம்மளோட ஸ்கூல் இல்லைன்னா காலேஜில் அந்த ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ், தேர்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அந்த கடந்து போகிறோம்ல. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே ஏன் எல்லாரோடையும் மறக்க முடியாத ஒரு மெமரியாகவே இருக்குது? அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி இல்லை, கிடையாது. ஓகே. சி, இந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது எப்படின்னா இட்ஸ் லைக் இட்ஸ் ஆட்டோகிராஃப் மூவி மாதிரி. ஒரு 10 years 20 years பேக் வந்து அப்படின்னா இட்ஸ் அ சீரியஸ் திங். ஏன்னா அப்போ வந்து என்ன மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு பர்சன் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் மேஜிக்கல், ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்ட் இருந்துச்சு. பட் இப்போ அப்படியே டைம்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகலாங்கிற மென்டாலிட்டி வந்து ஈவன் ஸ்கூல்லேருந்தே எல்லாருக்குமே இருக்குது ஒரு மாதிரி கிரேயாக. ஸோ என்ன ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா முன்னாடி ஒரு 10 yearsல யாருக்கோ மோஸ்ட்லியும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஆவரேஜ் வந்து அப்படின்னா ஒரு 2 ரிலேஷன்ஷிப் வரும் ஆவரேஜாக. அதிகபட்சம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 20 years பேக் போனீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 10 years 15 years ஒரு 2 ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா. ஆனால் இப்போ அதே 10 yearsல 4 ரிலேஷன்ஷிப் இருக்குது, 3 ரிலேஷன்ஷிப் இருக்குது, 5 ரிலேஷன்ஷிப் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதிகமாகிருக்கு. பிகாஸ் அந்த ஒரு பொறுமை கிடையாது, அதில் க்ரோ ஆகுங்கிற மென்டாலிட்டி கிடையாது, தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ணி அதனால் ஈஸியாக டப்புன்னு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் தாண்டி 10th வந்துடுது. அதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ்வே பெருசாக தெரியாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸி ஆகட்டும், 90s கிட்ஸ் ஆகட்டும், 80s கிட்ஸ் ஆகட்டும், இன்ன வரைக்குமே ஒரு விஷயம் மாறாதது வந்து பார்த்திங்கன்னா காதல் தான். ஸோ அதில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.